வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நான் இப்போ ஒரு ஈஸியான 5 ட்ரிக்ஸ் பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது போல் புது பாத்திரங்களில் ஸ்டிக்கர்ஸ் இது போல் ஒட்டியிருக்கும். அதை எடுக்க ரொம்பவே சிரமமாக இருக்கும். கீறல்கள்லாம் வில்லும் நம்ம எடுக்கும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அடுப்பை இது போல் ஆன் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுருந்தா போதும். இந்த பாத்திரத்தை அது மேலே வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டிக்கர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணி காட்டுறேன். எப்படி போய் எடுக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டிக்கர்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஈஸியாக எப்படி வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. ஈஸியாக இது போல் ஸ்டிக்கர்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரிக். இப்போ நம்ம ரெண்டாவது ட்ரிக் பற்றி பார்க்கலாம். தேங்காயை பொதுவாக திருவுறதுக்கு பெண்கள் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது போல் தேங்காய் எடுத்துக்கோங்க. நீங்கள் முழு தேங்காயை கூட எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் எடுத்துகிட்டு இந்த தேங்காவை அதுக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் விடுங்க போதும். முழு தேங்காயை கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அரை தேங்காயை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக நீங்கள் இதை கட் பண்ணி கூட ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் 10 நாள் பக்கம் கெடாமல் வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக இது போல் இடித்து ஓட எடுத்து பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக தேங்காய் நமக்கு கிடச்சிரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். நம்மளோட தேர்ட் ட்ரிக், புதினா தலை எடுத்திருக்கேன். புதினாவில் இருக்க இலைகளெல்லாம் இது போல் ரிமூவ் பண்ணிவிட்டு குச்சியை கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் கரெக்டாக பார்த்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு தயிர் டப்பா தான் எடுத்திருக்கேன். அதில் தயிர்லாம் இல்லை, வெறும் தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் இந்த புதினா தலையை வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 to 15 நாளில் உங்களுக்கு தளதளன்னு சூப்பரான புதினா தலை ரெடி ஆகிடும். நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்கவே தேவையில்லை. இதை நம்ம வீட்டில் ஒரு ஓரத்தில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துடும். இதுதான் நம்மளோட தேர்ட் ட்ரிக். நம்மளோட ஃபோர்த்து ட்ரிக் பார்க்கலாம். இது வெயிட் லாஸ்க்கான ட்ரிக். நீங்கள் இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா இது போல் கொதிக்க விட்டுக்கோங்க. அதில் பட்டை பவுடர் 2 சிட்டிகை, மஞ்சள் தூள் 2 சிட்டிகை, மிளகுத்தூள் 2 சிட்டிகை விட்டு 1.5 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டை விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. அதை கடைசியாக வடிகட்டி ஒரு கிளாஸில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ட்ரிங்கை டெய்லி நைட்டு குடிங்க. ரொம்பவே நல்லது. செரிமானத்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க. பிசிஓடி சார்ந்த பிரச்சனைகள் கூட இதனால் சால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்மளோட லாஸ்ட் ட்ரிக் பார்த்தலாம். கொத்தமல்லி தலை வீட்டிலே எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ட்ரிக்கு. பாட்டில் இது போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதோட மேல் பகுதியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தலை வேர்களை மட்டும் நான் எடுத்து தனியாக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது வளர்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, பார்க்கவும் நல்லா இல்லை. அதனால் பாட்டிலோட மேல் பகுதியை இது போல் திருப்பி வச்சுக்கிறேன். இதில் கொத்தமல்லி தலையோட வேர்களை போட்டு வச்சுறேன். சூப்பராக சீக்கிரமாக இது வளர்ந்துருங்க. இது போல் ஈஸியான வீடியோக்களுக்கு அதீஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.